வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உங்களோட வாழ்க்கையில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், யாரோட குடியையும் கெடுக்காமல், நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, உங்களுக்கு நீ என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஜென்மத்திலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பின்வரக்கூடிய அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அந்த ஜென்மத்திலையும் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு இதுக்கு நேர் எகெயின்ஸ்டாக நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நரகமாக இருக்கும் அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு கருத்து. இந்த கருத்து கரெக்டாக தப்பா? ஒரு நிமிஷம் நீங்களே யோசிங்க. இங்கே மறுபிறவி இருக்குது இல்லை அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஒருத்தங்க நீ நல்லது செஞ்சீங்கன்னா உனக்கு நல்லது கிடைக்கும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது தானே ஒரு ரூல். அந்த ஒரு ரூலை ஒரு ஸ்கூலில் போய் அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி, இல்லை அவர் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் அது வேறு மாதிரி சொல்ல போய் இப்போ அவர் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்ருக்காரு. யார் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் யார், அவரை பற்றின செய்திகள் எல்லாமே இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன், உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4-5 நாளாக நான் நோட் பண்ண ஒரு சில விஷயங்களில் எனக்கு மனசுக்கு பட்டது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சொற்பொழிவாற்றணும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இவர் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர். இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் நான் அவரோட இன்ஸ்டாகிராமில் அவரோட வீடியோஸ் பார்த்து ஓகே தான், இவர் ஒரு மாதிரி சொன்னாலும் இவர் சொல்ல வர கருத்து அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் அவரோட கருத்துக்கள் பிடிச்சி அவரை வந்து நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு கோட், நீ வந்து பேராசைப்படாத, நீ வந்து அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்காத, முடிஞ்ச வரைக்கும் இதாண்டா உலகம், இந்த உடல்லேருந்து இந்த உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது, ஸோ எதுக்கு இப்படி ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவரு சொல்கிறாரு. பல அறிஞர்கள் பல மகான்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவமே அதுதான். அந்த தத்துவத்தை அவர் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நம்ம கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபைட் பண்ணி சொல்லிட்டு இருப்பார். நிறையா தத்துவங்கள், குறள் நிறையா நல்லா சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஸோ ஃபாலோ பண்ணேன். பட் இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டாக் வந்து வெளியில் பயங்கரமாக போக ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ண போனேன். ஐ மீன் அந்த நியூஸ் என்னன்னு ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் போனேன். அப்போது நான் மகாவிஷ்ணுன்னு டைப் பண்ணோன்னே எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம மதன் கௌரி அண்ணா போட்டிருந்த வீடியோ தான். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர், அதாவது ஒரு ஸ்டாண்டப் காமெடினா இருந்தவர், ஏதோ ஒரு மூவி ஒன்று டைரக்ட் பண்ணி இப்போ முக்தி அடைஞ்சு, ஓகேங்களா, முக்தி அடைஞ்சு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கராக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசினார். அது இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு தேவையான சார்ஜஸ் வாங்கிட்டு 5000, 10,000, 20,000 வாங்கிட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பிளா 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 பிளான்னு போட்டிருந்தாரு. அது நான் ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்த்தேன். என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு மதங்கவருடைய யூஷுவல் வீடியோ தான், எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லிட்டாரு. பட் கீழே கமெண்ட் பாக்ஸில் வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் அவங்களோட கருத்துக்கள் எனக்கு என்ன தோணுச்சோ அதையவே சொல்லியிருந்தாங்க. மதங்கௌரினா உங்களோட வீடியோவில் நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகுது, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதுதான். ஒரு சைட்லேயே பேசிகிட்டு இருந்தார். அவர் சொல்ல வந்த கருத்து வேற, அவங்க போர்ட்ரேட் பண்ணது வேற. அதுவும் எப்படி சொல்லியிருந்தாருன்னா, மதங்கௌரி வந்து மகாவிஷ்ணு தன்னோட அஃபிஷியல் பேஜில் வந்து நிறைய எடிட்ஸ் பண்ணி இதை வந்து பயங்கரமான கெத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு, பயங்கரமாக இது பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஓகே, வாட் எவர் இட் இஸ், அவர் பேசுனது கரெக்டு தப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வர வேண்டாம். மதன் கௌரி அவரோட கருத்து அவர் சொல்லியிருந்தார். பட் மதன் கௌரி வந்து ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல எல்லாத்துமே ஒரு
ஒரு சைடாக பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பார்த்த நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தையும் கீழே சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க. மாரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா? அவர் எப்படி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீடியோ நான் பார்த்தேன். அவரோட வீடியோவில் நான் நோட் பண்ணது, அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் பேசுவார். ஏன்னா கவர்மெண்ட் ஹிந்துசம்க்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அதை வந்து அவர் போர்ட்ரேட் பண்ணி பேசுகிறது தான் அவரோட யூஷுவல். எங்களுக்கு நல்லா தெரியும், நானும் அவரை ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் ஹிந்துசமை வந்து யாரெல்லாம் எதுக்குறாங்களோ, யாரெல்லாம் ஹிந்துசமை ஒடுக்குறாங்களோ அதுக்காக குரல் கொடுக்கறது தான் அவரோட வேலை. நான் இதை பார்த்தேன், எனக்கும் அவர் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தது. அவர் மாரிதாஸ் என்ன சொன்னாருன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஆன்மீகம், அதாவது ஒரு ஹிந்து கல்ச்சரில் என்ன இருக்கோ அதை பற்றி சொன்னதுக்காக இத்தனை பேர் இவ்வளோ அகெயின்ஸ்டாக கொந்தளிக்கிறாங்களே. லயோலா காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் 6th to 12th வரைக்கும் கூடிய ஒரு சோசியல் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் கிறிஸ்துவத்தை பற்றியும் அதோட கொள்கைகளை பற்றியும் திணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிளிப்பிங்ஸோட அவர் மாதிரி தான் சொன்னார். இதை யாரும் எதுக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஹிந்துயிசமில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மட்டும், ஹிந்துசம் சார்ந்து எந்த ஒரு விஷயங்கள் நடந்தால் மட்டும் ஏன் இந்த மாதிரி எகெயின்ஸ்டாக வந்து கலவரங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் வந்து சொல்லியிருந்தார். அது அந்த வீடியோவை நம்ம பார்க்கும் போதும் எஸ் இட்ஸ் ரீசனபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. ஃபைன். ஏன்னா நான் இந்த இடத்துல ஒரு 2 விஷயங்கள், அதாவது 2 யூடியூபர்ஸ் சொன்ன விஷயத்தை வந்து தான் நான் கம்பேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி மதன் கௌரி அவங்க பேசினது ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும், அவர் ஒருதலைபட்சமாக நடந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு வந்து வருது. ஒருதலைபட்சமாக நடக்கிறாரு அவரோட வீடியோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வருது. அடுத்த மாரிதாஸ் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கொஸ்டின் வச்சார். மகாவிஷ்ணு அவர்கள் பேச வந்த கருத்து வந்து கரெக்ட். அவர் சொல்ல வந்த பாயிண்ட், இப்போ நீ ஒரு தப்பு பண்ண அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்கும், இப்போ கிடைக்கலனாலும் நாளைக்கு கிடைக்கும், நாளானைக்கு கிடைக்கும், என்றோ ஒரு நாள் கிடைச்சே ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல வந்த பாயிண்ட் கரெக்டு. பட் அவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா அந்த வேர்டிங்ஸ். ஒருத்தன் ஏழையாக இருக்கான், கை இல்லாமல் பிறக்கிறான், கால் இல்லாமல் பிறக்கிறான், வீடு இல்லாமல் பிறக்கிறான், பணக்காரனாக பிறக்கிறான், ஏழையாக பிறக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சார்ல. அந்த டிஃப்ரென்ஷியேட்டில் கொஞ்சம் ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஏன்னா ஒருத்தன் இப்போ நம்ம எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹேண்டிகேப்புன்னு சொன்னீங்கன்னா, இல்லை ஹேண்டிகேப் பற்றி ரொம்பவுமே வந்து கொஞ்சம் அக்கறையாக இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு ரொம்ப வந்து அவங்கள கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசுனீங்கனாலும் ஹேண்டிகேப்பாக இருக்கவங்களுக்கு வந்து பிடிக்காது. நான் ஹேண்டிகேப்பாக இருக்கேன்டா, இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், நான் என்னோட திறமை இருக்குது, நீங்கள் ஹேண்டிகேப் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஒன்றும் கர்டசியில் நீங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கடுப்பாவாங்க. அவங்க ஹேண்டிகேப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லிகிட்டு இருப்போம், பட் அவங்களோட மைண்டில் அது இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல ஹேண்டிகேப் அப்படிங்கிற மாதிரி குறைபாடு இருக்கவங்கள வந்து மென்ஷன் பண்ணதில் ஹர்ட் ஆகிறதுக்குனால நிறையா சான்சஸ் இருக்குது. அவர் அந்த வேர்டிங்ஸை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி சொல்லியிருந்தா அவர் சொல்ல வந்த கருத்து வேறு லெவலில் எக்ஸாக்டாக சூப்பராக போய் புரிஞ்சிருக்கும். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் பெயிலபிள்லாம் போடல, பெயிலபிளில் தான் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கும் ஹர்ட் பண்ணாத வகையில் சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ஹர்ட் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட சொல்லலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவருக்கு அந்த ஹோல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஹர்ட் பண்ணுங்க இன்டென்ஷன் சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போய் அது வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகி இப்போ வேறு மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு. பிரபலமாகணும்னா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போது மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனை ஒரு சர்டன் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஹோல் தமிழ்நாடுக்கு, ஹோல் இந்தியாவுக்கே தெரியற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபைன். யார் என்ன சொன்னாலும் சரிங்க, ஓகேவா? மகாவிஷ்ணு சொன்னார்ல, அவர் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். அவர் மகாவிஷ்ணு சொன்னது மட்டும் இல்லை, பல அறிஞர்கள் சொன்னது அதுதான், உண்மையும் அதுதான். ஒருத்தங்களை நோகடிச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான
விளைவுகளை கண்டிப்பாக அனுபவிச்சே தீருவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா, ஃபைன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் ஒரு எறும்புக்கும் கூட ஒரு துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். உங்கள் மனசார்ந்த ஒருத்தருக்கு ஹர்ட் பண்ணாமல், ஒரு எந்த தீங்கும் விளைவிக்காமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கடத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் எக்கோ பயங்கரமாக அடிக்கும், வேணா நான் வித்தவுட் மைக்கில் தான் நான் வந்து பேசுகிறேன். நான் வீடியோ மேக் பண்ணுங்கிற இன்டென்ஷனே இல்லை, பட் எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் என்னோடய கருத்தை நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ நாய்ஸஸ் அண்ட் எக்கோஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye from your friend ரஞ்சித்.